பாருங்க, இப்படி ஒரு அருமையான பீஃப் தம் பிரியாணி செய்யலாம் வாங்க. ஒரு 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை நல்லா கழுவி ஒரு 1 hour ஊற வச்சிருக்கிறேன். பாருங்க, ஒரு 1 கிலோ அருமையான பீஃப் எடுத்துருக்கிறேன். நல்ல முள்ளுக்கறியாக எடுத்துருக்கிறேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம இப்போ ஒரு 8 தடவை நல்லா கழுவி குக்கரில் போட்டு ஒரு 6 விசில் வைக்க போகிறோம். அதுக்காக முதல்ல இது குக்கரில் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம், மஞ்சள் தூள். அப்புறமா இதில் 1 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். அப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் வச்சு 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ குக்கரில் 6 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பீஃபு. இப்போ பாருங்கள், பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, 5 பல்லாரி மீடியம் சைஸ் பல்லாரி, அப்புறம் ஒரு 6 பச்சை மிளகா மீடியம் சைஸ் மிளகா கீறி வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஆரம்பத்தில் போட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 6 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் காஞ்ச எலுமிச்சை, அப்புறம் கிராம்பு எடுத்து வச்சுருக்கிறேன், அன்னாச்சி பூ எடுத்து வச்சுருக்கிறேன், பிரிஞ்சில் எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா புதினா இலை, மல்லித்தலை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், சட்டி நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஒரு 2.5 டீஸ்பூனு வந்து நெய், சுத்தமான நெய் எடுத்து ஊற்றிக்கிறோம். அப்புறம் அதில் ஒரு 5 டீஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அதோட சேர்த்து தாளிக்கிறதுக்கு. இப்போ வச்சுருக்கிற பட்டையை போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வச்சுருக்கிற அன்னாச்சி பூ போட்டுக்கலாம். அப்புறம் கிராம்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஏலக்காய் போட்டுக்கலாம். பாருங்கள், கடைசியாக பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு வதங்கிட்டு இருக்கும்போது வெட்டி வச்ச வெங்காயத்தை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். எல்லா வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், முறையாக 4 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா நிறைய எடுத்து 4 டீஸ்பூன் வந்து இதில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுது வந்து இந்த அளவுக்கு வதங்கியதும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீஃபை வந்து அதில் கொட்ட போகிறோம். கொட்டி நல்லா கிளறி விட போகிறோம். பாருங்கள், எல்லா பீஃபையும் கொட்டி நல்லா கிளறி விடணும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டு அதில் நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிற நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிளறி விட போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். இந்த அளவுக்கு பாருங்கள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் முழு ஜீரகம் சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும். அப்புறம் இதோட ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கணும். அது புழிஞ்சி தண்ணி சேர்த்துக்கணும். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதோட பிரியாணி சீரகம் சேர்த்துக்கலாம். பிரியாணி சீரகம்னு கேட்டால் கடையில் கிடைக்கும். பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்க்க போகிறோம். அப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம், ரெட் சில்லி பவுட்ரு. பாருங்கள், அடுத்து முழுசாக 1 ஸ்பூனு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மசாலா எல்லாத்துலேயும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏற்கனவே அவிச்சு வச்சுருந்த அந்த ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பீஃபோட சூப்பை வந்து சேர்த்துக்கிறோம். குக்கரில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சூப்பை வந்து சேர்த்துக்கிறோம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். இப்போ ஒரு காய்ஞ்ச எலுமிச்சம்பழம் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது. இதில் ஒரு 2.5 டீஸ்பூனு தயிர், கெட்டி தயிர் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இது எல்லாத்தையுமே சேர்த்தது நல்லா கறி விட்டு ஒரு 10 நிமிஷம் ரெடி பண்ணணும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இந்த அளவுக்கு கிரேவி ரெடி பண்ணணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம தம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். பாருங்கள், புதினா இலை சேர்த்துக்கிறோம். அப்புறம் மல்லி இலை சேர்த்துக்கிறோம், 2ஐயும் சேர்த்துக்கிறோம். புதினா மல்லி சேர்த்து நல்லா வேக விட்டதும் மிளகுத்தூள் சேர்த்துக்கிடுவோம், பெப்பர் பவுட்ரு. இதோட ஃபைனலாக உப்பும் செக் பண்ணிக்கிற போகிறோம். கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கணும் உப்பு. அடுத்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து கொதிக்க விட போகிறோம். இப்போ தண்ணி சூடானதும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அரிசியை ஃபுல்லாக அதில் கொட்டிக்க போகிறோம். பாருங்கள், அரிசி ரெடி ஆயிடுச்சு. 50% மட்டும்தான் வேக வச்சுருக்கிறேன், முழுசாக வேக வச்சிடக்கூடாது. பாருங்கள், இப்போ கிரேவி நமக்கு தேவையான அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரைஸை நம்ம அதில் கொட்ட போகிறோம்.
பாருங்கள், எல்லாத்தையும் அழகாக கொட்டி சமப்படுத்தி விட வேண்டியதான். இப்போ நம்ம இதை இப்படி சமப்படுத்தி விட்டுட்டு நம்ம அதில் ஒரு 5-6 துளை போட்டு விட்டுக்கலாம். ஏன்னா இந்த கிரேவி வந்து எல்லா இடத்துலையும் மேலே வந்து நல்லா ரைஸில் ஃபுல்லாக பரகிறதுக்கு ஒரு ஈஸியான வழியாக இருக்கும் தம் போடும்போது. அதனால தான் அப்படி பண்ணுறோம். அடுத்து அது மேலே கொஞ்சமாக புதினாத்தலை போட்டு மூடி வச்சு தம் போடலாம். பாருங்கள் எப்படி நம்ம தம் போட்டிருக்கோன்னு பாருங்கள். இதுதான் மெத்தடு. நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வச்சு எடுக்க போகிறோம். அதுக்குள்ளே பிரியாணி ரெடி ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம தனியாக ஒரு சட்டியில் நம்ம எண்ணெயை விட்டு வெங்காயத்தை அழகாக பொரித்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம், ஃப்ரை பண்ணி. பாருங்கள், இப்போ தம் போட்டதை திறந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நல்லா அருமையாக வெந்துருச்சு. அரிசி எல்லாம் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் தனித்தனியாக நிற்கிது. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா தூவிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சூட்டில் ஒரு 3 டீஸ்பூன் நெய்யை வந்து சுற்றி வர விடணும். பாருங்கள், அப்படி விடுங்க. பாருங்கள், நெய் விட்ட ஒரு 30 செகண்டில் நம்ம பிரியாணி கிளறி விடலாம். இப்போ பிரியாணி கிளறி விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், அருமையாக வந்திருக்குது. செம்மையாக இருக்குது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், ரொம்ப நேரம் டிலே பண்ணாமல் இந்த அளவுக்கு உடனே கிளறி விடணும். நல்லா கிளறி விட அதோட கலர் வந்து ஃபுல்லாக எல்லா ரைஸ்லேயும் அப்ளை ஆகும். சூப்பராக வந்துடும். இதுதான் தம் பிரியாணி. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு கலர் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் பீஃப் தம் பிரியாணி. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே போல் ஒரு அருமையான பீஃப் தம் பிரியாணி ரெடி பண்ணுங்கள், சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட அனுபவத்தை என்னோட வீடியோவில் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோவை பொறுமையோடு வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் SMS ஃபுட் மாஸ்டரோட அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.